அடே நம்ம அண்ணா நம்ம தான் நின்றா இப்படி தான் நம்மளுக்கு எப்போ பாரு தடத்தில் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த இடம் நல்லா இருக்கு ஏன்டா இவன் கால் பண்ணுற அடே போலீஸ்காரன் நீனா ஏன்டா கால் பண்ணுற ஏவா நம்ம இந்திய பைக் டிரைவிங் தொழிற்சியில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைடர்மேனோட ஷூட் வச்சுருக்காங்க. இந்த ஷூட்டை மட்டும் நீ போட்டேன்னா நீயே ஒரு ஸ்பைடர்மேன் ஆயிரம். ஃப்ராங்க்லினா அடாடா ஸ்பைடர்மேன் நம்மளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா முதல்ல நம்ம ஏதாவது என்னதை பார்க்க போகிறோன்னா இந்தா ஆமாம் ஆர்மி பேஸில் இருக்கிற அந்த இடத்துக்கு நீ போகணும். நம்ம முட்டையாக சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் நம்ம ஸ்பைடர்மேன் வர போகிறோங்க. ஆரம்பிக்கலாமா? ஆஹா, நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வருது நினச்சாலும் உண்மை கிடையாதா? சரி, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். ஓகே, நம்ம செவர்லட்டுக்காரரு தான் போகாதே நாவலுடா. மை காட், இந்த காங்கிரட் பிளேஸ் தாங்க. ஓ மை காட், இந்த காங்கிரட் பிளேஸ் கிடையாது. தேவையில்லாமல் இவங்ககிட்ட வம்பெடுத்துட்டோம். அடே போலீஸ்காரங்களா, அவங்க கிட்ட சாரி சொல்லிக்கிறேன்டா. பூரி தரேன்டா, பூரி தரேன்டா, பூரி கிடைச்சிட்டு பூரியே எவ்வளோடா அப்படியே விட்டாச்சு. இந்த காங்கிரட் கொண்டுட்டு இருக்காங்க அந்த சைடில் தான் காங்கிரட் மேலே யார் கீழே ஏறுறாங்கன்னு பாருங்க. ஆடாடா இப்படி பாருங்க, பார்த்தீங்களா? அது செவரில் இருக்காரு. ஆயுஷ் தூளுக்குள்ளே இருக்காரு. எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் பிடிக்கணும். இந்த காங்கிரட்டு தாங்க. இந்த ஒரு காங்கிரட்டில் யார் ஒரு 10 செகண்ட்ஸுக்குள்ளே போய் அந்த பாருங்கள் இந்த கடைசி இதில் எல்லா காங்கிரட் மேலேயும் ஏறி போகணும். ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ 1 2 மை காட் 3 4 5 போடு 6 7 8 தாண்டிட்டோம். காய்ஸ், நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோங்க. அடுத்து என்ன அந்த பைபிள் விளையாடணும். அடே அடுத்து என்ன ஃபோன் கால் எடுத்தாச்சு. நான் சொல்கிறேன், செவலட் கார்டு எடுத்துகிட்டு நீ அந்த இடத்துக்கு போ. நீ மேலே இருக்கிற இந்த பில்டிங் மேலே மட்டும் போய் ரீச் அங்கே போட்டான். நான் இன்னொரு ஷூட்டு உனக்காண்டி ரெடியாக வச்சுக்கேன். மொத்த ஷூட் நீ கண்டிப்பாக வாங்கிட்டேன். அதுவும் உன்னோட கால் பகுதி. கால் பகுதி தான் நம்ம வாங்கியிருக்கோம் மாதிரி. இப்போ இன்னொன்று வாங்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹையஸ்ட் பில்டிங் மேலே போய் ஏறணுமா. எப்படி தான் இந்த பாருங்க நம்ம இந்த சிட்டிலே இந்த ரேம்ப் இருக்கிற இடத்துல ஹையஸ்டான பில்டிங்கு. நம்மளுக்கு ரேம்ப் இருக்கிற இடத்துல ஹையஸ்டான பில்டிங்னா இந்த வழியே தான் இந்த ஹையஸ்டான பில்டிங் இருக்கும். இந்த இடத்துல அதை நம்ம ஸ்பீடை வண்டி அழுத்த நடக்கணும். இந்த வழியில் தான் வண்டியை ஸ்கிப்பில் அடிக்க தெரியும். அப்படியே கீழே விழாமல் போயிடுவேன். ஒரு ஒத்த வண்டியே கீழே விழாமல் போயிடுவேன். பாருங்க எப்படி பாருங்க. விழுந்துரு அதில் தான் விழணும். ஓ மை காட், நம்ம செத்து போயிட்டாங்க. அட பாவீங்களா, இப்படி தாண்டா நான் வாழ்க்கையில் அசிங்கப்படுறது. சரி இப்போ நட போகல. நம்மக்கிட்ட கார் இல்லைண்ணா, பைக் இருக்குல்ல, அது வரைக்கும் 0015 போட்டாச்சு. அப்படியா எவ்வளோ ஃபோர்ஸாக போடுறான் பாருங்களா. அப்படியே ஏறிட்டு வண்டியை ஓடுறா. சைடில் ஸ்கிட் அடித்தானே இப்படி போவோம் மறந்து. இப்போ பாடுறா அண்ணா அத்தை ஒரு ஜம்ப பாரு. நீ இதெல்லாம் சர்க்கஸ் பண்ணுற பார்த்தீங்களா?
டம்மி பீஸா தெரியல, பயங்கரமான ஆளாக இருக்கியடா. இப்படி தான் அவனை பார்த்து சொல்லணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா தெரியுதே, பயங்கரமான ஆளாக இருக்கியடா. ஓகே பேல். இந்த ஹையஸ்டான பில்டிங் எங்கே இருக்குன்னா இந்த வழிக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அப்புறம் போய் வந்து கார் அதோட ஸ்பீடாக பறந்துட்டு அதனால் வந்து அச்சய முடியுங்க. இந்த கார் இப்போ கூட இவ்வளோக்குள்ளே பறக்காது, பைக் பறந்துட்டு பாருங்களேன். ஐயா இந்த பாட் ஸ்லோமோ 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 ஸ்லோமோ. அவன் எப்படி உயிரோடுங்க ஸ்லோமோ இருந்தனால, இல்லைன்னா நம்ம செத்து போயிருப்பான். தமிழ் உலர வயிற்றுல பாருங்க இப்படி வந்து ஜம்ப் இப்படி ஜம்ப் அடிச்சுட்டு டோங்கிற மாதிரி கொடுத்துட்டு சினிமா சினிமாலை குனிமா என்னமோ ஸ்கிட்டு சூப்பர் இருக்கு. எல்லாம் போடுற எப்போ போடுறப்ப இப்போ 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 இம்மை இச்சி இரு இருள் இறங்கிடலாமோ. வண்டி உழுகாத இருக்குது. வண்டி என்னமோ உள்ள போதான் உளுந்து கிடக்கும்னு நினச்சேன். வண்டி இதில் சிக்கி கிடக்கும்னு நினச்சி. இப்போ பாருங்க வண்டியோட வீடை கட்டிங்கன்னா மேலே விடும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா தெரியுது, பயங்கரமான ஆளாக இருக்கீங்களா. பை ஸ்பீடை குறைஞ்சிடும். அவன் வந்து அவன் வந்து ஜம்ப் அடிக்கிறது வந்து கரெக்டாக வந்து போய் நிற்பான். அவன் வர்ற ஸ்பீட்லேயே போய் நின்றுறானே. ஓகே போயிடலாம். அந்த பில்டிங் தாகணும். என்ன பண்ணுங்க அந்த பில்டிங்கா? ஏதோ நான் நினைக்கவே இல்லையே. மலையத்து அட்டா ஃபெயிலுங்க. ஓகே உனக்கு பார்த்தா முக்கியம் போடுற சுற்றி போக வேண்டியதான். இந்த மிஷின் தான் எடுத்தா ஐயா பட்டுப்பிள்ளையே. ஐயா அவன் ஷூட் தானா எப்படி இருந்தாலும் வந்தாளா, அதாச்சும் பெரிய விஷயம். பெல்ட் அடிக்கணும். இந்த இதில் வந்து ஃப்ளிப் அடிக்கணும். இந்த பாருங்க இதில் வந்து ஃப்ளிப் அடிக்க பார்க்கலாம். நம்ம ஃப்ளிப் இல்லை ஐயா ஸ்பீடாக வரணுங்க. நம்ம எங்கிட்டு ஸ்லோவாக நம்ம வர்றோம் பாருங்க. எங்கேயா போயிட்டு எங்கேயா வரணும். இப்படி தான் நம்ம வேலை தான். இதுதான் நம்ம வேலை. ஸ்வைனா மறந்து வந்தால் அவன் பேர் ஸ்பைடர் மேன்ரா. இப்படி தான் வரணும் பாருங்கள். இப்போ வந்து அந்த இதில் போய் தாவப்போம். இப்போ நம்ம வந்து தாவர போகிறது கிடையாது. இந்த பாருங்கள் இப்படியே ஜம்ப் அடிச்சு இந்த சைடில் வந்துடுவோம். இப்போ பாருங்க அண்ணன் ஆட்டத்தை. பைக் தனியாக வந்துட்டு அப்படின்னா நம்ம கிடச்சிருங்க. நம்ம செத்து இருந்தாலும் கிடச்சிருக்கு. அடே கிடச்சிட்டா சூப்பருங்க. நலி நம்ம இன்னைக்கு இந்தியன் பைக்கில் இருக்கிற ஃப்ராங்க்லினா எப்படி ஸ்பைடர்மேன் ஆக்கிடுவாங்க. எப்படி ஓடுறான் பார்த்தீங்களா, சூப்பராக ஓடுற மாதிரிங்க. ஜம்ப் அடியா போட்டு பெல்ட்டி சூப்பராக போடுற மாதிரிங்க. எப்படி இருக்கு ஸ்பைடர்மேன் சூட்டோட. இது ஸ்பைடர்மேன் தானே எனக்கே தெரியல. எப்படி இருக்கான் பார்த்தீங்களா. இவன் தான் வந்து எல்லா ஊர் மக்களை காப்பாற்றுருவேன். எப்படி வேணாலும் அடித்து போடுவான். இந்த பாருங்க இப்போ அவனை அடிக்கிட்டாங்க. குறி வச்சு அடிக்கிறேன். இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இவங்ககிட்ட எத்தனை வெப்பன்ஸ் கிடக்கு. ரேங்க்லின்னு எப்படி அடிக்க பாருங்க. எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்களா, எப்படி பயணி ஓடுறான். இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக ஓடுறோம் பார்த்தீங்களா. கேம் சூப்பராக இருக்குது. அதுதான் ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டோம். எப்படி இருக்கு நம்ம ஃப்ராங்க்லினை ஸ்பைடர்மேன் ஆகிடும் ஐயா அப்படியே. ஓகே காய்ஸ் தட்டா பாய் பாய். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து 105 MBயில் நம்ம எப்பவும் போல நம்ம ப்ளே ஸ்டோரில் தான் கிடக்கு. பார்த்தா ஃப்ராங்க்லின் 14 போட்டிருக்கானே. ஆமாம் அந்த ஷூட்டில் 14 கிடக்கு. 14 எப்படி ஃப்ராங்க்லின் நீ சூப்பராக போயிட்டுப்பா. ஓகே காய்ஸ் தட்டா பாய் பாய்.